இங்க நம்ம ஹல்க் வந்துட்டு சிஎல்க்கு ட்ரைனிங் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு பாறாங்கல்ல தூக்கி வீசி காட்டுறான். ஆனா இவனை விட இவள பாத்தீங்கன்னா தூரமா தூக்கி வீசிடுறா. இத பார்த்து நம்ம ஹல்க் இப்ப பாரு என் கெத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வீச அது பாத்தீங்கன்னா விண்வெளிக்கே பறந்து போயிடுது. அதுக்கப்புறம் ஹல்க் பேலன்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பேலன்ஸ் பண்ணி காட்டுறான். இதையுமே இவ வந்துட்டு இவனை விட பர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி காட்டுறா. இப்ப நம்ம ஹல்க் இதுதான் கிரவுண்ட் பவர்னு ஓங்கி நிலத்துல அடிச்சு காட்ட பதிலுக்கு அவ அடிக்கிறா பாருங்க. அந்த இடமே பொளந்து போய் பின்னாடி இருக்க மரமெல்லாம் சாஞ்சி விழுந்துருது. இத பார்த்துட்டு நம்ம ஹல்க்கு கோவம் வந்து அவளை கீழே தள்ளி விட்டுறாரு. ஆனா அப்படி கீழே போனவ அப்படியே ஜம்ப் பண்ணி மேல வந்து எதுக்கு என்ன இப்படி கீழே தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு நம்ம ஹல்க் வந்துட்டு இதுவும் ஒரு ட்ரைனிங் தாமா அப்படின்னு சொல்ல இத கேட்டு இவ கோவப்பட்டு நம்ம ஹல்க் அடிச்சு தூக்கி ஏர்ல பறக்க விட்டுறா. இப்போ நம்மால் சும்மா இருப்பாரா? பதிலுக்கு தண்டர் கிளாப் யூஸ் பண்ணி இவள ஏர்ல பறக்க விட இத பார்த்துட்டு சிஎல்க்கும் அதே மாதிரியே ட்ரை பண்றா. ஆனா இவ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் தண்டர் கிளாப் வந்துட்டு இவளுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி இதையுமே கத்துக்கிறா. இதனால நம்ம ஹல்க் அவளை தூக்கி வீசிட அவ அப்படியே ஏர்லயே போயிட்டு தென்னை மரத்தையே வளைச்சதும் அதுல இருக்க தேங்காய்லாம் வந்து நம்ம ஹல்க் அடிச்சிருது. இதனால இப்போ நம்ம ஹல்க் பயங்கர கோவமா அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே உருண்டு வந்து இவனோட பார் மேலே விழுந்துடுறாங்க. இதனால இவனோட பாரே மொத்தமா உடைஞ்சு போயிருது. அப்புறம் லாஸ்டா வேற வழி இல்லாம சண்டை போறதை நிறுத்திட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே அந்த பார் ரெடி பண்ணிடுறாங்க.